இன்றைக்கு உங்கள் மத்தியில ரெண்டு மனிதர்களை காண்பிக்க போறேன். ரெண்டு மனிதர்களை, ரெண்டு பேரும் பெரிய பணக்காரங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அப்படி கிடைச்ச போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல ஒரு மனிதன் பரலோகத்தை இழந்து போனான், ஒரு மனிதன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இது என்ன அடிப்படையான காரணம்னா, கர்த்தருடைய வார்த்தையை எந்த மனிதன் கேட்டு அந்த வார்த்தையை அப்படியே செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ நிச்சயமா கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க என்னோட உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து எல்லாம் திருப்புங்க. 262வது பக்கம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 15 வரைக்கும் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இது படிச்சு புரிஞ்சுன்னு தெரியல. கிட்டத்தட்ட கவனிங்க, 16க்கும் மேற்பட்ட இடத்துல என்ன வருது தெரியுமா? வார்த்தையை கேட்டு அதன்படி செய். இது உனக்கு தூரமானதல்ல, சமுத்திரத்துல தாண்டி மலையை தாண்டிலாம் போய் கொண்டு வந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லைன்னு ரொம்ப அழகா ஆண்டவர் பேசுறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் சபைக்கு வந்துட்டேன் பாஸ்டர், எந்த சபைக்கு போறேன்? நான் அந்த பெந்தகோஸ்தே சபைக்கு போறேன் பாஸ்டர், இந்த பெந்தகோஸ்தே சபைக்கு, அந்த வல்லமையான பாஸ்டர் கிட்ட போறேன் பாஸ்டர், இந்த சபையில பெரிய கூட்டம் வருது பாஸ்டர், அங்க போறேன் பாஸ்டர். நீ எந்த சபைக்கு போனாலும் சரி, எவ்வளவு பெரிய பாஸ்டர் கிட்ட போனாலும் சரி, எவ்வளவு வல்லமை நிறைந்தவங்க கிட்ட ஆசீர்வாதங்கள் அல்ல. ஆசீர்வாதம் எப்போ? உன் பிதாக்களை ஆசீர்வதித்தது போல என் சத்தத்தை கேட்டு கவனமாய் நடக்கும்படி. எந்த மனுஷன் கர்த்தர் சத்தத்தை கேட்டு அது கவனமாய் நடக்கிறானோ அவன் மேலதான் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உன் பிதாக்களின் மேல நான் எவ்வளவு பிரியமாய் இருந்தேனோ அதே போல உன் மேலேயே என்னவா இருப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப கர்த்தரை பிடிக்கும், நான் ரொம்ப கர்த்தரை நேசிக்கிறேன், பிரியமா, அதெல்லாம் சரி, அதெல்லாம் 100%. என்றைக்காவது கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறாரா, கர்த்தர் என்னை ரொம்ப நேசிக்கிறாரா என்று நாம் கேட்டது உண்டா? எப்ப பாஸ்டர் இது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்றைக்கு ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, எப்ப அதற்கு கீழ்ப்படிய துவங்குகிறானோ, அது கஷ்டம் இல்லைன்றார். இது கஷ்டம் இல்லப்பா, நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறேன், கடல் தாண்டி மலை தாண்டிலாம் இல்ல, நீ இந்த வார்த்தைகளை உனக்கானது என்று ஏற்றுக்கொண்டு மாற்றிக்கொள்ளும் போது உன் பிதாக்கள் மேல் நான் சந்தோஷமா இருந்தது போல உன் மேலேயும் சந்தோஷமா இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. சர்ச்சைக்கு வந்துட்டதனாலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பிதாக்களை ஆசீர்வதித்தது போல நாம் பிழைக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அதுதான் யாக்கோபு 1:22, நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, பிரசங்கம் நல்லா இருந்தது, எங்க பாஸ்டர் ரொம்ப நல்லா பேசுவாரு அப்படி என்று சொல்லுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். ஏனென்றால் நல்லா கவனிங்க, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில கர்த்தர் வசனத்தை கேட்க கேட்க அது கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடம். என் வசனத்தை கேட்டு அப்படியே நடக்கிறவனை நான் எதற்கு ஒப்பிட்டு சொல்லுவேன் தெரியுமா?
கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அந்த வீட்டின் மேல பெருங்காற்று அடித்தது, யோபு வீட்டு மேல அடித்தது போல பெருவெள்ளம் அடித்தது. ஏனென்றால் அந்த வீடு விழல. எங்க போட்டுட்டாங்கன்னா வார்த்தை என்கிற அஸ்திபாரத்தின் மேல தன் கண்மலையின் வீட்டை கட்டிட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது மிக அழகானது, ரொம்ப எளிமையானது, ரொம்ப சுலபமானது. ஆனா சிலர் அதை வாழ தெரியாமல் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார், நம்ம என்ன செய்ய சொல்றாரு, நம்மளை என்ன மாற சொல்றாருன்னு தெரியாம அந்த வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிட்டு சபைக்கு வந்த பிறகும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் நிறைய வியாதியோட, நிறைய பலவீனத்தோட, நிறைய தரித்திரத்தோட வரும்படி. ஏன் சபைக்கு வந்து 20 வருஷமா கடன்லயே வாழற குடும்பங்கள் உண்டு. இதெல்லாம் ஏன் பாஸ்டர் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவசரப்படாம கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னை என்ன மாற சொல்றாரு, என்னை என்ன செய்யறாரு அப்படின்னு காத்திருக்க காத்திருக்க கர்த்தர் உங்களோட பேசுவார். பாருங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்துல திருமணம் நடந்தது. பெரிய இடத்துல ஜெயங்கொண்டத்துல, பெரிய ஜெயங்கொண்டம் இல்ல, இன்னும் அந்த தஞ்சாவூர் பக்கம் ஒரு ஊர், பெரிய குடும்பம், மாப்பிள்ளை அப்படின்னு போய் எடுத்துட்டாங்க. 3 மாசத்துல புள்ள வாழாம வந்துட்டா. போய் பார்த்தா அந்த பையன் பக்கா ஃப்ராடு. பெரிய பெண்டிகாஸ்ட் ஃபேமிலி, ஏசியாக்கு போறவங்க. வாழ்க்கை கெட்டு போச்சு. சரி, வாழ்க்கை கெட்டு போச்சே, ஏதாவது கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து ஏன் என்ன ஏது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும் போதும் கர்த்தர் கிட்ட, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம். கர்த்தர் கிட்ட இந்த மாப்பிள்ளை சரிதானான்னு கேட்கல. சரியா, வாழ்க்கை கெட்டு போன பிறகும் கர்த்தர் கிட்ட ஆலோசனை கேட்டு குடும்பமா உபவாசம் எடுத்து, ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து நீர் என்ன, வக்கீல கூட்டும் போறாங்க, மாமாவை கூட்டும் போறாங்க, போலீஸ 2 தடவை என்னது அந்த பையனை மிரட்டி போ, இதெல்லாம் செஞ்சாங்க. நடந்தது என்ன தெரியுமா, 6 மாசம் ஒரு நாள் அந்த பொண்ணு தூக்கு மாட்டி செத்து போச்சு. வசதியான குடும்பங்க. இதெல்லாம் ஏன் பாஸ்டர் நடக்குது? கிறிஸ்துவ குடும்பத்துல ஏன் இப்படி ஒரு அலங்கோலம்? கர்த்தர் வார்த்தையை சுமக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லைன்றாங்க. ஏன் நடக்குது இதெல்லாம் கேட்டீங்கன்னா, நிறைய விசுவாசிங்க சர்ச்சுக்கு போய் வெளில உட்காந்துக்கிறாங்க பாருங்க, அவங்க நல்லா கேட்கறாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி இந்த ரோமன் கத்தோலிக்க சபை போயிருக்கீங்களா? ரோமன் கத்தோலிக்க சபை இப்படி போகும்போது பாருங்க, இப்படி படி போட்டு வச்சிருப்பான், படி ஏறுறதுக்கு படி. அந்த படியில இயேசுக்கு முதுவை காட்டிக்கினே 582 வண்டி போயிடுச்சு பாரு. ஒண்ணுக்கு பெண்ணு ஒண்ணு போறான். இது தேவையாப்பா? இது கொஞ்ச நேரம் இதுக்கு அவனுக்கு சபைக்கு வந்திருக்கிற இப்படி நிப்பான். பாத்துக்கிறீங்களா ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில்? சொல்லு சாமியார, சீக்கிரமா முடி, போன வீட்டுக்கு. அதெல்லாங்க சபை. சபைக்கு ஏன் வரம் தெரியுமா? கர்த்தர் என்னோட என்ன பேசுறார். 100 பேர் வந்தீங்கன்னா 100 பேர்கிட்டையும் பேசுவாருங்க. அதுதாங்க கர்த்தரோட வார்த்தை. என் வார்த்தை நான் அனுப்பின காரியத்தை செய்யும். அது வெறுமையா என்னிடத்துல எப்படி மழை பூமிக்கு பொழிந்தால் ஒரு புல்லை முளைப்பிக்க பண்ணுகிறதோ, என் வார்த்தை உனக்குள்ள ஒரு மாற்றத்தை தரும். அப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் பிழைப்பீங்க. பிதாக்கள் மேல சந்தோஷமா இருந்தது மேல உங்க மேல சந்தோஷமா இருப்பாரு. 8ஆம் வசனம் சொல்றார், நீயோ மனம் திரும்பி, வாசிங்க, நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, மனம் திரும்பி நான் தப்பு பண்றேன், நான் பின்னாடி பேசுறேன், அதை பத்தி நான் மாறிக்கணும். கர்த்தர் இதை பத்தி ரொம்ப அவசரமா ஓடாதீங்க, ரொம்ப அவசரமா உள்ள உணர்த்துவார். போகாத இந்த இடத்துக்குன்னு சொல்லுவார், இதை பண்ணாதன்னு, இது வேணான்னு. அதுக்கு நீங்க செவி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அதை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சு நாளைக்கு சொல்லுவீங்க, என்ன கர்த்தர், என்ன பாஸ்டர், என்ன சபை, ஒரே போராட்டம். பாஸ்டர் சொன்னாரே ஆரம்பத்திலேயே செய்யாதன்னு. அப்ப ஆண்டவர் ஒருபோதும் தன் ஜனங்களை கஷ்டப்படணும், துன்பப்படணும் விடுவதே இல்லை. அவர் பேசும்போது செவி கொடுக்கணும். 2 நபர்களை காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா 18 இருந்து வாசிங்க. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளை எல்லாம்
டிபிஎம் விசுவாசி பொழுது அதற்கு சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். சாதா ஐஸ்வர்யம் இல்லைங்க. என்ன ஐஸ்வர்யம்? பைபிள் அதிக ஐஸ்வர்யம்னா அவன் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்திருப்பான் பாருங்க. அல்லேலூயா. அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன் தேவன். வாசிங்க. மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. அல்லேலூயா. 23ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேரா வருது. அவன் என்ன செய்யணும்ன்றத ஆண்டவர் சொல்றார். எல்லாம் கவனிங்க நான் சொல்றத. அவன் என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவனுக்குள்ள சந்தோஷத்துக்கு பதில் என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா துக்கம் வந்துச்சு. எல்லாம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளை என்ன செய்ய சொல்றாரோ, நம்மளை எதை விட சொல்றாரோ அதை கேட்கும் போது உங்களுக்குள்ள சந்தோஷம் வந்ததுன்னா கர்த்தரும் சந்தோஷப்படுவார். அதுக்கு பதில் உங்களுக்கு துக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. என்னையே டார்கெட் பண்ணி பேசுறாரு, இதுக்கு தான் நான் வர்றதில்லை சர்ச்சுக்கு அப்படின்னுதுன்னா நீங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு இயேசு சொல்றார். நான் சொல்லல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, இந்த மனுஷனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். பூமியில ரொம்ப ஐஸ்வர்யம் வச்சிருக்கிறான், பைபிளை சரியா கடைபிடிக்கிறான். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் சபைக்கு ஒழுங்கா போயிருக்கிறாங்க, சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. கொஞ்சம் பணம் வந்துட்டாலே நம்ம ஆளுங்க சபைக்கு வர மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? பணம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெருமையையும் பாவத்தையும் கொண்டு வருது. பணம் இல்லாதவன் கொடைக்கானல்ல ரூம் போட்டு தண்ணி அடிக்கலாம்னு யோசிக்கவே மாட்டான். சொல்ல மாட்டீங்க? ஆமென். நிறைய பணம் வந்ததுன்னா சிங்கப்பூர் போலாம், தாய்லாந்துல பெண்கள் டூர், டூரு இன்னமோ டூர் சொல்றான், நமக்கு அதெல்லாம் தெரியல. துட்டு இருந்தா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா மனம் அப்படியே ஆயிடும். காசு இருக்கிறவரையும் சர்ச்சுக்கு வர மாட்டான் பாருங்க. காசெல்லாம் காலியாகி மாச கட்சியில 4வது வாரம் சர்ச்சு ஃபுல்லா இருக்க வேண்டாம். கவனிச்சு பாருங்க. ஏன் இந்த ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனை தேடுவது ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. சரியா? இப்போ இவன் பார்த்தா பக்கா பைபிள் நாலேஜ். ஆண்டவரே, நீ சொன்ன எல்லா கற்பனைகளையும் நான் என்ன பண்றேன், சிறு வயது முதல், சும்மா இப்ப இல்ல, சிறு வயது முதல் நான் என்ன பண்றேன், பைபிளை சரியா கடைபிடிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, தேவனுடைய பார்வையில நான் சரியா இருக்கிறேன்றான். இப்ப இயேசு வந்து சொல்றாரு, இல்லையப்பா உங்ககிட்ட ஒரு குறை உண்டு. என்ன குறை? நீ பணக்காரன். அந்த நியாய பிரமாணத்துல ஒண்ணு இருக்குது தெரியுமா? தரித்திரருக்கு கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்குது. இதை நீ செய்யாம விட்டுட்டியப்பா. நீ இப்ப 10% தரித்திரருக்கு மொத்தத்தையும் வித்து கொடுன்ட்டாரு. ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே? அவன் எந்த காரியத்துல மாற வேண்டும், தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும் என்னமோ அதை தான் பாயிண்ட் பண்ணி கர்த்தர் பேசுவார். குட் குட் குட், இவ்வளவு காரியத்தை நீ செஞ்சிருக்கிறப்பா, சூப்பர் பான் பாராட்டவில்லை பாருங்க. இவன் எவ்வளவு பெரிய லிஸ்ட் சொன்னான் தெரியுமா? இவ்வளோத்தையும் நான் செஞ்சிருக்கிறான். இல்ல, ஒன்னே ஒண்ணு செய்யலங்க. அந்த ஒன்ன செய்யாததை பாயிண்ட் அவுட் பண்ணி நீ இதை செஞ்சிட்டு வான்றார். நல்லா கவனிங்க நான் பேசுறத. உங்க வாழ்க்கையில 1000 நற்குணங்கள் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பார்வையில நீங்க சரியானவங்க, நீங்க சரியா இருக்கலாம். ஆண்டவரே என்னால முடிஞ்சவரை, ஆனா ஒரு காரியத்தை மாத்திரம் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுவார். அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி இதை ஒன்னையும் விட்டாதான் நீ பூரண புருஷனா மாற முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் 1000 நல்ல குணம் இருக்கிறது பெருசல்ல. ஏதாவது சில காரியங்கள் ஒரு செத்த ஈ மாதிரி இருக்கும், அதை நீங்க கண்டிப்பா மாத்தணும். அதை மாத்துற வரைக்கும் உங்க மூளை உங்ககிட்ட கர்த்தர் என்ன பண்ணுவாரா, பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிட்டே இருப்பார். ரொம்ப நாள் பேசுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க ஒரு பிரதர் நம்ம சபைக்கு வராரு. அவர் சொன்னாரு, பாஸ்டர் அவ்வளவு சீக்கிரம் நான் யாரையும் நம்ப மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னாரு. நான் ரொம்ப நாளா பாக்குறேன், யாரையும் நம்ப மாட்டேன், அவ்வளவு இது பண்ண மாட்டேன், ஆனா உங்க பேச்சை நம்புறேன் பாஸ்டர், உங்களை நம்புறேன் பாஸ்டர். நான் சொன்னேன், ஏன் பிரதர் அப்படின்னு. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் பாஸ்டர். ஏன் நேத்து ராத்திரி, அதாவது வீக் டேஸ்ல நடந்தா கூட, புதன் வியாழன் நடந்தா கூட என் மனைவி போன் பண்ணி சொல்லிடுச்சு, என் பொண்ணு போன் பண்ணி சொல்லிடுச்சுன்னு சொல்லலாம். நேத்து ராத்திரி 11 மணிக்கு எங்க வீட்டுல என்ன நடக்குதோ அதை அப்படியே அடுத்த நாள் பேசுறீங்க. இதை நீங்க மாத்தனாதான்
இதை மாத்தாத வரைக்கும் உங்க குடும்பத்தில் இது எங்களுக்கு அப்படியே கை கால்லாம் அப்படியே வரைச்சிக்கிற மாதிரி ஆயிடுது நீங்க பேசும்போது. எப்படி இது சாத்தியம்? அப்ப நான் சொன்னேன், பிரதர் நான் பேசல, உங்களை தேவன் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க இந்த காரியத்துல போய் விழுந்துடக்கூடாது, இதுல தப்பு பண்ணிடக்கூடாது, இதன் மூலம் குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, இதன் மூலம் நீங்க ஒரு தவறான நடக்கை எடுக்க கூடாதுன்னு உங்க மேல அன்பு வச்சிருக்கிறதுனால நேத்து ராத்திரி நீங்க என்ன பேசுனீங்கன்றத கூட, ஆமென் சொல்லுங்க. எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. ராஜா பள்ளி அறையில பேசுறது என்னன்னு அந்த மனுஷனுக்கு தெரியுமா? எலிசாவிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார், அவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் இப்படி பேசுறாருன்னா, நாம் எதில் மாற வேண்டுமோ அதை மாற்று வரை பேசுவார். இப்ப இந்த மனுஷன் உலகமா, அதாவது ஐஸ்வர்யமா நித்திய ஜீவனா, எதுக்கு வர வேண்டும் என்று இவன் டிசைட் பண்றான். ஆண்டவரே எனக்கு நித்திய ஜீவன் வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஐஸ்வர்யத்தை விழுப்பான்ற. நீ நித்திய ஜீவனுக்கு வரணும்னா ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு வாப்பா அப்படின்னு இந்த மனுஷன் கிட்ட பேசினா, இந்த மனுஷன் ஐஸ்வர்யத்தை விட்டு பின்தொடர்வான் என்று எதிர்ப்பான். ஏன்னா பேசுனது யார் தெரியுமா? இயேசு. சொல்லுங்களேன். ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு பின்தொடர்ந்துவான்னு பார்த்தா இவன் ஐஸ்வர்யத்தை பிடித்து கொண்டு இயேசுவை விட்டுட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்னைக்கு நான் இப்படி சொல்றேன், அன்னைக்கு அவனை ஐஸ்வர்யத்தை விட சொன்னாரு, இன்னைக்கு உங்களை எதை விட சொல்றாரு? உங்க ஃப்ரெண்டை விட சொல்றாரா? இல்ல உங்ககிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கத்தை விட சொல்றாரா? ஒரு பேச்சை விட சொல்றாரா? இதை மாத்திரம் நீங்க விடுகிறவர்களா இருந்தா உங்க பேர்ல கர்த்தர் சந்தோஷப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் யோசிச்சேன், இந்த மனுஷன் மாத்திரம் அன்னைக்கு கர்த்தர் நேரடியா பேசுறாருங்க. நேரடியா அழைப்பை பெறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீ விட்டுட்டு என்ன சீஷனா பின்தொடர்பான்றார். இவன் மாத்திரம் விட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பேதுரு நாங்க பேதுரு, மத்தேயு நாங்க மத்தேயு, அதை விட பெரிய லெவல்ல வந்திருப்பான். ஏன்னா இயேசு சொன்னார், வாசிங்க மார்க் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 10:28 வாசிங்க பிள்ளை, சீக்கிரம் வாசிங்க. கிரேஸ் வாசி டக்கு. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் தகப்பனையாவது தாயாவது மனைவியை கூட விட்டுட்டு வாழ்வார். சில நேரத்தில் நம்மளுக்கு ஒண்ணு உசாரு, வேற மனைவி இல்ல, அவரை பின்தொடரணும். சாமியாரா சன்னியாசியா உடனே நிமிந்து பாக்குறாங்க நம்ம ஆளுங்க. டக்குன்னு மனைவியோட சொல்லுவாரா பாஸ்டர்? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சரி வாசிங்க. பிள்ளைகளையாவது நிலங்களை விட்டவன் எவனாகிலும் இப்பொழுது இம்மையிலே துன்பம் இருக்கும் தான், நூறத்தனையான சொல்றார், என் நிமித்தம் விட்டுட்டு வந்துட்டியா, உன்னை அப்படியே பரதேசி மாதிரி விட்டுருவோம் நினைக்காத, இங்கேயே பலன் கொடுப்பேன். விட்ட ஆரம்பம் வேணா 2 படகை விட்டது மாதிரி தெரியும் உனக்கு. 2 படகு மீன் வேலை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரே ஒரு வஞ்சரை எவ்வளவு நீட்டு வாங்கி வாங்கலாம் வீட்டுக்கு? 1200 ரூபாய். வீட்டுக்கு வந்து செலுச்சுப்போம் 1300 ரூபான்றாமா இந்த வஞ்சரத்தை. படகு பூரா வஞ்சரம், 2 படகு. அதை விட்டவன் பாதத்துல தாங்க பணம் வந்தது. சொல்லுங்க. இன்கம் டாக்ஸ் வேலையை விட்டுட்டு வந்தார் மத்தேயு. அவரை தாங்க முத நிருபம் எழுத வச்சு நான் எப்படி பிறந்தன்றதை எழுத வச்சாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் கவனிங்க, இயேசுவுக்காக இங்க மட்டும் இல்லைங்க, அங்க மொத்தம் 24 மூப்பர்கள் இருக்காங்க. எத்தனை மூப்பர் இருக்கிறாங்க? 24 மூப்பர்கள். இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருப்பார் மகிமை பொருந்தின சிங்காசனத்துல. ரைட் சைடுல மந்திரி சபை, லெஃப்ட் சைடுல மந்திரி சபை. ரைட் சைடுல இருக்கிற மந்திரி சபைலாம் யார் சொல்லுங்க? கடகடன்னு சொல்லுங்க. யார் சொல்லுங்க? 12 கோத்திர பிதாக்கள், ரூபன், காத், ஆசேர். அவங்க 12. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீன் பிடிச்ச பேதுரு, இந்த பக்கம் பார்த்தா வேலையை விட்ட சீஷர்கள் அத்தனை பேரும் கீழையும் பணத்தை காலில் வச்சாங்களாம். பைபிள் போட்டிருக்கு. என்ன போட்டுக்குது? பாதத்துல கொண்டு வந்து போட்டார்கள். நான் சொல்லட்டுமா, இயேசுவுக்காக நீங்கள் எதை விடுகிறீர்களோ இயேசு ஒருபோதும் உங்களை பரதேசிகளா நம்பி ஆமேன் சொல்லணும். நீங்க ஆமேன் அல்லேலூயா. பாருங்க இந்த இவர் எவ்வளவு பயங்கரமா இருந்திருப்பாரு. பவுல் விட்டார் பாருங்க, கப்பலை விட்டாராம். 14 நிருபங்களை கர்த்தர் எழுத வச்சார். இவரு அந்த மாதிரி மகிமையா வர வேண்டிய ஒரு மனுஷன் ஒரு சின்ன வார்த்தை, ஏங்க அப்படியாங்க மொத்தத்தையும் சரியாண்டவர் எல்லாத்தையும் வித்து தர்தர் கொடுக்குறேன்னு சொல்லி தான் உங்களை தர்தரா விட்டுருப்பாரு. கேட்கிறாரு, நீங்க எங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது குறை கண்டீங்களாப்பா? சீச்சர், ஒரு குறைவும் இல்லை. ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியாது என் காலில் பணத்தை கொண்டு வந்து போடுவாங்கன்னு. ஆரம்பிக்கும் போது தெரியாது என் நிழல் பட்டதுன்னா வியாதியஸ்தர் சுகமாவாங்கன்னு. ஆரம்பிக்கும் போது தெரியாது என்ன தேடி ராஜாக்கள் வந்து காலில் விழுவாங்கன்னு தெரியாதுங்க.
ஆனா எந்த மனிதன் கீழ்ப்படுகிறானோ அந்த மனிதனை கர்த்தர் மகிமையா மாத்துறார். ஆமென் சொல்லுங்க. இவனும் இந்த வரிசையில வந்திருக்க வேண்டியவன் பாருங்க, இவன் போயிட்டான் பாருங்க. இவன் போய் ஐஸ்வர்யத்தை அடைஞ்சிட்டான், ஆனா நரகத்துக்கு என்ன பண்ணிட்டான்? இந்த வெயிலே தாங்க முடியல, நரகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமென். அதனாலதான் சிலுவை சுமந்தோராய் சீஷன் ஆகணும். சும்மா வந்து உட்காந்துட்டு என்னமோ பேசுறாரு பாஸ்டர், நான் மாற மாட்டேன், நான் எதுவும் பண்ண இல்லைங்க. மாறாதவர்களே அங்கேயே சரிப்பா பரவாயில்ல, இத்தனை குறை உங்ககிட்ட, இது மட்டும் தான் கொடுக்குற மனசு உனக்கு இல்லை, பரவாயில்ல வா என் கூட சீஷனா கூப்பிட்டாரா, வா நித்திய ஜீவனுக்குன்னு சொன்னாரா, போயிட்டான். போனவனை வருது, எப்பப்பா என்னப்பா கடினமா பேசிட்டனா, என்னப்பா என்ன சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சேன், இந்த ஐஸ்வர்யம் சம்பாதிக்க நான் பட்ட பாடு தெரியுமா ஆண்டவரே, இதை விட்டுட்டு வாங்க, அதான் கோச்சின்னு போறேன், பரவாயில்லப்பா வாப்பா விடுப்பா அப்புறமா, அப்படி போட்டாரா? போடா. அதான் இயேசு. சொல்லுங்க, ரஜினிகாந்தோட பயங்கரமா பேசுவார் இயேசு எனக்கு தெரிஞ்சு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம். ஆமென் சொல்லுங்க. கூப்பிடவே இல்லைங்க அவனை. ஏன் தெரியுமா? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனை தேவன் ஒருபோதும் மதிக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. என்ன ஷாக்குனா, ஆண்டவரே ஐஸ்வர்யவான்லாம் போ வரமாட்டானா ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு? இல்லப்பா, அப்படி இல்லப்பா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஐஸ்வர்யமா வரமாட்டான். அப்படியே கொஞ்சம் தூரம் கூட்டு வந்தா இன்னொரு ஐஸ்வர்யா வந்துட்டாங்க. அவன் யாரு? சகேயு. பாருங்க, பைபிளோட வரிசைக்கிரமையா உங்களுக்கு வேணா இந்த வசனத்தை படிச்சோன்னு இந்த வசன சம்பந்தத்தோட எழுதி வச்சிருக்கிறார். இங்க ஒரு ஐஸ்வர்யவான் பின்மாறி போயிட்டான், இன்னொரு ஐஸ்வர்யா எங்க வர போறான்? வாசிக்க நேரம் ஆச்சு. லூக்கா அதே அப்படியே 19 அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து வாசிமா. அவர் எரிகோவில் பிரவேசித்து, அப்படியே கண்டினியூ ஆகுது இந்த சம்பவம். பிரவேசித்து நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும், இவன் யாரு? அவனுக்காவது ஐஸ்வர்யம் தான். இவன் யார் தெரியுமா? இன்கம் டாக்ஸ் ஆபீசர். சொல்லுங்க. ஹலோ, இப்ப சொல்றாரு வேலையும் ஒருத்தன் விட போறான், ஐஸ்வர்யத்தை விட போறான். பாக்குறியா நீ? நான் நினைச்சா எதையும் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. அவனை விடுனாரு, இவனை எதுவுமே விடுறான்ல, இவனே விட்டான். இதுதான் சபை. ஆயக்காரனுக்கு தலைவனும். வாசிங்க பிள்ளை. சகேயுவே சீக்கிரம் இறங்கி வா. அதை கண்ட யாவரும் அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இது வரைக்கும் சகேயு கள்ள சகேயு, குள்ள சகேயு, அந்த சகேயு தான் பாட்டு பாடி இருப்பீங்க. ஆனா சகேயு குள்ள சகேயு தான், ஆனா கள்ள சகேயு இல்ல. சகேயு மாதிரி நல்லவனை நீங்க உலகத்திலே பார்த்திருக்க மாட்டீங்க. பெந்தகோஸ்தேக்காரங்கிட்ட கூட இந்த அபிஷேகம் கிடையாது. எந்த அபிஷேகம்? 10 தடவை சொன்னாதான் நம்பால் மாறுவான். அடி மேல அடி, அம்மி அடிச்சு, ஏதாவது கை கால் ஒஞ்சி கிஞ்சி, ஏதாவது வயிறு வலிகிலி, இதனால தான் வலிக்குதா. இவனுக்கு ஒண்ணுமே பண்ணல சார், மாற்றான். அப்ப நான் சொல்றேன், பெந்தகோஸ்தேக்காரனோட நல்லவனா இல்லையா இவன்? சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த 2 ஐஸ்வர்யமானையுமே கர்த்தர் சந்தித்தார். ஆமென். இயேசு சந்தித்தார். அவனை சந்தித்தது போல இவனையும் சந்திக்கிறார், பேசுகிறார். அவன் மாறல, இவன் மாறிட்டான். நான் சொல்றேன், இவன் ஐஸ்வர்யவான் மட்டும் இல்ல, ஆபீசர். இவனை பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லட்டுமா? உங்களுக்கு புரியாத டீடைல் சொல்றேன் கேளுங்க. இவன் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? இவன் யாரு? சீஃப் ஹெட். ஆயக்காரனுக்குலாம் இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா தலைவன். அப்படின்னா கவனிங்க, இவர் கலெக்ஷனுக்கு போக மாட்டார். என்ன நிமிந்து பார்க்கணும், இவர் கலெக்ஷனுக்கு போக மாட்டார். இவங்க என்ன கலெக்ஷன் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா வரி கட்டுறோம். இப்ப ஜிஎஸ்டி கட்டுறோம் பாத்தீங்களா? நீங்க சாப்பிட்ட ஹோட்டல்ல பெரம்பூர் சீனிவாசால 568 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா 18 ரூபாய் ஜிஎஸ்டி. அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆம்பளைக்கு இவ்வளவு வரி, பொம்பளை கட்டி ஆகணும். ரோமர்கள் வரி செலுத்தி வச்சிருந்தாங்க. நம்ம நாட்டில் இருந்தது வரி, இந்தியாவில் இருந்தது வரி. சரிங்களா? அதை தான் காந்தியடிகள் எடுத்தார். வரி, இந்த வரி கட்டாம டிமி கொடுக்குறான் பாருங்க. இந்த மாதிரி சிபில் இல்ல, சிபில்ல ஏத்தி விடுறது. இப்பெல்லாம் என்ன பண்றது? நீ துட்டு கட்டலன்னா இப்ப கவலைப்படுறதே இல்லை எவனும். ஏன் சொல்லுங்க? சிபில்ல ஏத்தி விட்டானா நீ ஒரு பேனா கூட கடன் வாங்க முடியாது.
அந்த காலத்தில் அப்படி விட மாட்டாங்க, வீடு வீடா வருவாங்க. டெய்லி இவங்க வேலையை போஸ்ட்மேன் மாதிரி போயிட்டு வரி யாருன்னா கொடுக்கலன்னா ரொம்ப நாள் நிலுவையில் இருக்கும் பார்த்தீங்களா, நிலுவையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வந்து சகையை கிட்ட கொடுத்துருவாங்க. நான் தேடி தேடி சொல்லி சொல்லி பார்த்தேன். அந்த மாரியம்மன் கோயில் தெருல 13ஆம் நம்பர் வீட்டில் இருக்கிற ரூபனை அவன் தரவே மாட்டான் அப்படின்ன சகையை போவார். யார் போவாரு? சகையை போய் இந்த மாதிரி போய் கலெக்ஷன் பண்ணி பணம் வராம நிலுவையில் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து வந்தா இவனுக்கு இன்சென்டிவ். யாருக்கு இன்சென்டிவ்? சகையை எப்படி ரொம்ப கடினமா நடத்துவான். அந்த வரி கட்டலனா வீட்டை பூட்டி வெளில தள்ளிடுவேன், துணிமணி எடுத்து வெளில போட்டுருவேன், மரியாதையா பணத்தை கட்டுறியா இல்லையா. சகையை பார்த்தா யாருக்குமே பிடிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா அவன் வேலையில் அவன் கரெக்டா இருந்தான். இதுக்காக தான் அவனை என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க தெரியுமா, ஏற்படுத்தி வச்சிருக்கதே எதுக்கு தெரியுமா, நீ எல்லாருக்கும் தலைவன் சகைவே, நீ தலைவன் எதுக்கு தெரியுமா, இவர்களால் செய்ய முடியாததை நீ செய்யணும். நான் இப்ப கேட்கிறேன், சகைவு செஞ்சது கரெக்டா, சகைவு செஞ்சது தப்பா? கொஞ்சம் ஆட்டுறீங்க, இப்படி கொஞ்சம் ஆட்டுறீங்க. ஏங்க அவர் செஞ்ச வேலையை கரெக்டா செஞ்சாருங்க. என்ன எதுக்கு தெரியுமா, ரோமன் கவர்மெண்ட் இவ்வளவு ஜனத்தை விட்டு கவர்மெண்ட்ல வேலையை தெரிந்து வச்சிருக்காங்க. யாராவது பணம் கொடுக்கலைன்னா, இவரால் டென்னியால பணம் வாங்க முடியல, வாங்குற அளவுக்கு இவருக்கு தரவு இல்லைன்னா நான் வாங்கணும் தான் கவர்மெண்ட் என்ன வச்சிருக்குது. அதுக்கு என்ன சும்மா விடல, சம்பளம் கொடுத்து வாங்குற அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுது, இன்சென்டிவ். இப்ப நிலுவையில் இல்ல, ஒரு 10 கோடி ரூபாய் நிலுவையில் நிற்குது வச்சுங்க, 10 கோடியை வாங்கி கொடுத்தா 2 கோடி யாருக்கு? சகைவுக்கு. இப்படி சம்பாதிச்சான். நான் சொல்லட்டுமா, வேலையில உண்மையா இருந்தவன் எல்லாம் கை தட்டுங்க ஒரு வாட்டி. உங்களுக்கு கொடுத்த வேலையில ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும், ரொம்ப உண்மையா இருக்கணும். சிஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் தான் பாஸ்டர், காலைல 4:30 மணி நான் தான் பாஸ்டர், எங்க ஆபீஸை திறப்பேன். அப்படி இருக்கணும். ஆபீஸ் வந்துட்டு வருவாரா வரமாட்டேன், லீவ் போட்டுருவாரா என்னன்னு தெரியலையே, வர வழியில வயிறு வலி என்றுவாரா, வெயிலாகுதுன்றுவாரா, உன்னை நம்பி. நிறைய பேர் வேலைக்கு போறதே கஷ்டம், இந்த வேலைக்கு போறது கஷ்டம் நினைக்கிறாள், உருப்பிட மாட்டான் வாழ்க்கையில சீரியஸா. அதே மாதிரி அவனா பாக்குறான், சூப்பர்வைசர் செய்கின்றாலாம் உருப்பிட மாட்டான். நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. வேலையை யார் லவ் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் வேலை நல்லா செய்ய முடியும். சொல்லுங்க, பெஸ்ட் ஒர்க்கர் அவார்டுங்க 65 பேர் 70 100 பேர் வேலை செய்யறான் பெரம்பூர் சீனிவாசால. இந்த அம்மா மட்டும் எப்படி பெஸ்ட் ஒர்க்கரா தேர்ந்தெடுத்தான்? எப்படி தேர்ந்தெடுத்தான்? பாத்ரூம் போனா பாத்ரூம் நின்று கட்டிட்டியா, யாருக்கு போட்ட ஓட்டு? விஜய்க்கா? ஐயோ நீ வேற, அது துட்டு இவ்வளவு குத்தாங்க. பாத்ரூம் போயிட்டு வரதுக்கே 45 நிமிஷம், எவ்வளவு சொட்டு. அதெல்லாம் செய்யக்கூடாது. 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ். நீங்க நான் சொல்றதெல்லாம் சாதாரணமா இல்லை. உங்க வேலையில நீங்க உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் எங்க நிறுத்துவார் தெரியுமா? நீசருக்கு முன்பாக நிறுத்தாமல் உங்களை ராஜாக்களுக்கு நான் சொல்றேன், சகேவை இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தினது எது தெரியுமா? யார்கிட்ட? அவனுடைய வேலையில உண்மை. ஆமென் சொல்லுங்க. அவன் வேலையா தாங்க. பேங்க்காரன் வீட்டான வந்து கத்துறானா, பேங்க்காரன் கொடுக்காத வீட்டுல கட்டுவானா, குத்த வீட்டுல கத்துவானா? குழுகாரன் வந்து யார்கிட்ட துட்டி கேட்பான்? குழுக்கு ஒரு அம்மா தலைவி ஆஸ்பத்திரியில் படுத்துனுக்குது, இப்போ கேட்கட்டும் யூடியூப்ல. எனக்கே போன் பண்ணிட்டு ஒரு நாள் காலைல, பாஸ்டர் குழுக்கு என்ன தலைவியா போட்டாங்க, நம்ம சர்ச்சில் யாருக்காவது போய் போனேன். என்ன முதல்ல நான் கடன் வாங்காதன்னு பேசின்னு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, அவன் வேலையில அவன் சரியா இருந்தான். நீங்க ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க உங்க டைம் கரெக்டா ஆபீஸ்க்கு போங்க, பெஸ்ட் ஒர்க்கர் அவார்டு வாங்க. ஆமேன். இந்த கரெக்ட் உங்ககிட்ட இருந்தா நீங்க இயேசுக்கு முன்ன நிப்பீங்க. அல்லேலூயாவா. 3ஆம் வசனம் வாசி. இயேசுவை பத்தி இவ்வளவு பெரிய உண்மையானவனுக்கு சொல்லலங்க யாருமே. அரசாங்க வேலை செய்யறான்னு நினைச்சு விட்டாங்க போல இருக்குது, ஐஸ்வர்யவான் நினைச்சு விட்டாங்க போல இருக்குது. நல்லா கவனிங்க, அரசாங்க வேலை செய்யறனுக்கும் ஆவி தேவை. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு சபையினுடைய கண்ணோட்டத்தை நான் மாத்தணும்னு விரும்புறேன். ஏழை பாழ கண்ணு போனது காலு போனதை தான் சபையில தூக்கி அந்த உட்கார வைக்கிறேன் கேள்விங்கள. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நான் சொல்றேன், ஐஸ்வர்யமான எரிகோ பட்டணத்தில் இருந்த குருடனுக்கு இயேசு தாவீதின் குமாரன்ற ஃபுல் ஹிஸ்டரி தெரியுதுங்க. ஆனா ஒரு ஐஸ்வர்யமான என்ன பாக்குறேன்னா, அவரு நாங்க கவர்மெண்ட் வேலை, ஐயோ வீட்டை பாருங்களேன், காருங்க போனாலே மார்க்கெட் கறி வாங்க கார் எடுத்து மாறாருங்க அவரு. இந்த பார்வை உங்களுக்குள்ள மாறணும். உங்களுக்கு தெரியுமா, இந்த ஏழை வீட்டுல போய் பாருங்க, சந்தோஷமா சாப்பிடுவோம். அங்க போய் பாருங்களேன், உள்ள சும்மா போய் பாருங்க. ஒரே ஒரு நீங்க இந்த சும்மா இந்த ஸ்லம்முக்கே இந்த டிராக்ஸை தூக்கின்னு போறதை நிறுத்துங்க ஃபர்ஸ்ட். ஏழை பாழ கண்ணு போனது அதை எடுத்தாந்து உருவாக்குறதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆகுது. 2 ஐஸ்வர்யம் தூக்கி அந்த உட்கார வைங்களேன் சேர்ல, அவனே விபிஎஸ் நடத்தி கொடுத்துட்டு போயிடுவான். உங்ககிட்ட கொடுங்க 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 கேட்க வேண்டியதே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அவனை பார்க்கறோம், வீடு காரு, வெளில வேற நாய் நாய்க்கு வேற சோறு. ஆமேன்னு சொல்லுங்க. ஏழை குழந்தைங்க எத்தனையோ சோறு இல்லாம இருக்குது.
அங்க போயிட்டு ஒரு ட்ராக்ஸ் வைங்க. ஏய் யாருமா நீங்க வந்திருக்கிற? இயேசுவை பத்தி சொல்ல வந்திருக்கிறேங்க. ஏசுலாங்க வேணாம், நீ போ. இல்லைங்க பார்க்க வந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பேசுங்க. உங்க ரட்சிக்கப்படாத மாமா கிட்ட பேசு, துட்டு வச்சிருக்கிறான்ல பேசு. ஆமேன் சொல்லுங்க. அவங்க வீட்டுல எவ்வளவு கோளாறு இருக்கு தெரியுமா? ஆபீசர் கிட்ட போய் பிடிஓ கிட்ட பேசு. என்னப்பா பண்றது, இந்த மாதிரி சொல்லிட்டாரப்பா கலெக்டர். ஒரே தலைப்பு. சார் ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் ஜெபம் பண்றேன் சார். இப்படி பேசணும். ஐயோ நம்ம இயேசுவை பத்தி சொல்லி நம்ம கிறிஸ்டின் தெரிஞ்சு அவன் வேலையை விட்டு தூக்கிட்டான். எப்பா சாமி நமக்கு ஏன்டா மம்முன்னு வரக்கூடாது. நிறைய பேர் கிறிஸ்டின் என்ற அடையாளத்தை என்ன இங்க வச்சு போது போட்டு போறோம். எங்க வைக்கிற ஜாக்கெட் உள்ள வச்சுக்கின்னு இப்படி சோத்திரம் பாஸ்டர் சோத்திரம் போது அங்க போய் இந்த ஆவி அடக்க முடியாது. ஆனால் அங்க போய் ஐயோ முருகன் படலாங்குறீங்க. சோத்திரம் சொல்லலாம். கவனிங்க, பணக்காரனுக்கு இயேசு தேவை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏங்க நான் சொல்றது புரியுதா? எரிகோ பட்டணத்துல பணக்காரன் இருந்தான், இன்னொருத்தவன் யாரு இருந்தான்? வாசி அந்த வசனம் வாசி. 18:37 வாசி. 18:37. அவனுக்கு அறிவித்தார்கள், இயேசுவே போதும் மகள. குருடனுக்கு இயேசு தெரியுது, ஆனா யாருக்கு தெரியல தெரியுமா? பணக்காரனுக்கு தெரியல இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க போறோம். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு உங்க பார்வையை மாத்துங்க. அந்த பாருங்க, தைரியமா சொல்லுங்க. உங்க சீனியர் வக்கீலுக்கு சொல்லு, சார் நீங்க செத்தா எங்க சார் போவீங்க கேட்கணும். பக்குனாயிடும் அந்த நடா. டே இல்ல சார் எங்க போவீங்கன்னு கேட்கறேன் சார் அப்படின்னு கேட்கணும். பணக்காரங்க வீட்டுக்கு 2 பேர் வந்தாங்கன்னா, பத்திரிக்கை வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கிட்ட கேட்கணும், இயேசுவை ஏத்துங்க. நான் ஏமா இயேசுவை ஏத்துக்கணும்? எனக்கு காரு பங்களா வீடு எல்லாம் இருக்குது, ஆனா எல்லாம் இருக்குது, பரலோகத்தில் உங்களுக்கு இடம் இல்லைன்னு பேசணும். பாருங்க, எல்லாருக்கும் பிரச்சனை உண்டுங்க, எல்லாருக்கும் வியாதி உண்டுங்க. அந்த பாயிண்ட் அவுட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்? பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்தோடனே நரகத்துக்கு போயிடு அப்படின்ற போறீங்க. உன் பாஸ்டர் யாருன்னுமா? இது ஒரு பெரிய தொல்லை. நம்ம ஏதோ ஆர்வ கோளாறு நிறைய இருக்குது. அத்தை நீ நரகத்துக்கு தான் போற அத்தை, அது பத்திரிக்கை எடுத்துட்டு வந்துக்குது. கட்டிய வீடும் நீளம் பொருளோ கண்டிடும் ஊற்றார் கூடு விட்டு உன்னாவி போனால். வீடு கிரக பிரசல் இந்த பாட்டு பாடுறான் ஒருத்தன் வந்து. இன்னும் என்னன்னு பாருங்க, புதுசா இப்பதாங்க வீடு கட்டிருக்கிறான், அதுல பாட்டு பாடுறான். நீங்க ஆத்திரம் அப்படியே பார்த்துன்னு, கூடு விட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவா. இந்த காண்டுல என்ன பண்ணக்கூடாது? புரியுதா சொல்றது? பேசுறத பக்குவமா பார்த்து, ஒன்னும் பயப்படாதீங்க. இல்லம்மா அடிக்கடி வலி போறதுமா குழந்தைக்கு. அத்தை நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை, எங்க ஏசப்பா கிட்ட நாங்க என்ன பண்றோம், ஜெபம் பண்றோம் அத்தை. அப்படி போய் நீ சும்மா அந்த நேரத்துல குணமாக்குற வரம் வந்துருங்க உனக்கு. நீ போய் கையை ஒண்டி வச்சு பாரு, உயிரோட வருதா இல்லையான்னு கேளுங்க. ஆமே, இதுக்கு தான் அவர் காலம் பார்த்து இருக்கிறார். நீ போவியா? நீ என்ன பண்றது? இவங்களுக்கு என்ன அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல பாக்குற, சைல்டு ட்ரெஸ்ல பாக்குற, வசதிக்குது, நம்ம ஜெபிச்சா நடக்க சொல்லாத. குருடனுக்கு சுவிசேஷத்தை சொன்னவன் யாருக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியுமா? ஐஸ்வர்யவான் சகோதரிக்கு சொல்ல. ஏன்? இன்கம் டாக்ஸ் ஆபீசர். ரெண்டாவது பணக்காரன். இவனுக்கு ஏன் இயேசு? ஆனா அவனுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை இருக்குது ஐயா. ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவை பார்க்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆவிக்குரிய தேவை உள்ளவர்கள். அல்லேலூயா. நீங்க கணக்கு போடாதீங்க. உள்ள பயங்கர பிரச்சனை இருக்குது. ரட்சிக்கப்படாத பணக்கார உறவுகள் இருந்தா இன்னையில இருந்து ஆரம்பிங்க. இயேசுவை பத்தி எப்படியாவது நைசா என்ன பண்ணுங்க, எப்படியாவது ஏத்துருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்புறம் அது மட்டும் சொல்லல, அவன் என்னவா இருந்தானாமா? தொடர்ந்து வாசி அந்த வசனம். சரீர தோற்றம் அவனுடைய உயர்வை வளர்ச்சியை தடுக்கவில்லை. தாழ்வு மனப்பான்மை இல்ல. சொல்லுங்க, தலைவனா. எல்லாம் என் வார்த்தையை சொல்லுங்களேன். அவனுக்குள்ள என்ன இல்ல தெரியுமா? குள்ள தாழ்வு மனப்பான்மை இல்லை. இவங்க பாருங்க, ஏய் என்ன அந்த மாரியம்மன் கோயில் தெருல போய் டேவிட் வீட்டுல காசு வாங்க சொன்ன, வாங்கினார் சொன்னியா? எத்தனை வாட்டி போறது சார்? அவன் வீடு பூட்டி இன்னைக்கு போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வெயில் சார், இல்ல போடா அப்படின்னு உடனே போய் பைக் எடுத்திருப்பான். ஒருத்தன் வந்திருப்பான். அப்பதான் ஆபீஸ்க்குள்ள வந்த உடனே ஜன்னல் வழியை சகை பார்த்துட்டு இருந்திருப்பான். போறானான்ட்டு பார்த்தோன்னே, என்னடா எங்கடா கிளம்பிட்டா? அந்த குள்ளங்கிறானடா, சாவடிக்கிறான்டா அந்த குள்ள. என்ன இப்பதான்டா வந்த ஆபீஸ்க்கு, இப்பதான் வந்த ஆபீஸ்க்கு. அந்த குள்ள பையனை இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற வரைக்கும் ஆபீஸே அவனை என்னன்னு கூப்பிட்டுருக்கோம்? சொல்லுங்க, என்ன கூப்பிட்டுருக்கோம்? நம்மள தான் என்னையா குள்ளன்னு கூப்பிட்ட சேர் போட்டு மூஞ்சில குத்துற வாடான்னு இருப்போம். எங்க அவன் இக்னோர் பண்ணிட்டாங்க. நீங்க சகை கிட்ட கத்துக்குங்க. சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் நீ கவனிக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அவன் என்ன குள்ள நான் அது குட்டா நான் எனக்கு குண்டு நான் ஆகுது. எனக்கு வேலை ஆவணும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? உங்க வீட்டுக்காரர் உன்னை என்ன சொன்னாலும் குண்டு பொண்ணு என்ன சொன்னாலும் கம்முனு. உங்க வீட்டுக்காரர் என்ன திட்டினாலும் என்ன பண்ணு? ஏங்க இவனை நீங்க நம்புறீங்க? இவ்வளவு கடினமான ஆபீசரு,
எத்தனை பேர் குள்ளன்னு இருப்பாங்க. வரி வசூல் பண்ணும்போது சின்ன பிள்ளைங்களா ஐயோ குள்ள வேண்டாம் குள்ள வேண்டாம் குள்ள வேண்டாம் ஓடி இருக்குங்க தெருவில். சொல்ல அந்த சக்தி இந்த சக்தி திமுக தீய சக்தி. அட பாவீங்களா எவன்டா. அதாவது இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒண்ணு கத்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு எது நல்லது கெட்டது. நான் நினைக்கிறேன் சகை குள்ளன்னு இருப்பான். என்ன இருப்பான்? டிஎம்கே காரன் வீட்லயே புள்ள அப்படி சொல்லுது. நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க சிஸ்டர் பிரதர். இவன் வாழ்க்கையில இவன் குள்ள, இவன் போற இடத்தெல்லாம் இவனுக்கு ஒரு குள்ளன் பேர் வச்சிருப்பாங்க. ஆனா இவனுடைய வளர்ச்சியோ இவனுடைய தோற்றமோ இவன் ஆபீசரா வளர்றத தவிக்கவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பரியாச சத்தங்கள் எல்லாம் தள்ளிட்டு ஓடினாங்க. பரியாச சத்தத்தெல்லாம் தள்ளிட்டு இன்னைக்கு பாருங்க சபைக்கு இந்த அபிஷேகம் வேணும். 2 பேர் பேசினாலே ஐயோ நமக்கு பிடிக்காத 2 பேர் பேசினா ஒன்னா நீ என்ன நினைப்பா சொல்லுங்க? என்ன நினைப்பான்? தலைய வேற ஆர்டிஸ்ட் கண்ணை காட்டுச்சு பத்தியா, அது எனக்கு தான். இந்த தலையை சொஞ்சது என் தள்ள இருந்து முடி கொட்டுது நீ சொல்லுது. அப்படியே பேசி நம்ம 2 பேர் போய் நம்மளே அப்படியே படம் எடுத்துரும். சங்கர் மட்டும் உங்க பக்கத்துல வந்தானா டைரக்ஷன் அந்த கதையை வாங்கிடுவாங்க கிட்ட இருந்து. அவங்க பேசினாலே என்ன பத்தி, இவங்க பேசினாலே என்ன பத்தி தான். அது திரும்பிச்சு பாரு பாவம். அதுக்கு வெயில் அடிக்குது, முதுகு திரும்புது. எனக்கு முதுகு காட்டுச்சுங்க இன்னைக்கு. ஹலோ இருக்கிறீங்களா? இதெல்லாம் தூக்கி போட்டாதான் இயேசுக்கு முன்னாடி நிக்க முடியும். அவனை குள்ள ஏன்னா பைபிளே குள்ளன்னுது. ஆமாவா இல்லையா? என்னதான் மூஞ்ச காட்டின நீ, என்னதான் சில நேரத்தில் அப்படியே பார்த்து டிவி பார்த்து டம்ளர் வைப்பாங்க டொங்கு. எனக்கு வேலை இல்லைன்னு டம்ளர் டொங்குன்னு வைக்கிறியா? வீட்டில் வீட்டுக்காரு எதேச்சியா நடந்தா கூட என்னதான் அந்த தாழ்வு மனப்பானை பத்தி சொல்லி தரேன் நான் உங்களுக்கு. அது யார்கிட்ட இல்ல தெரியுமா? நான் குள்ளமா பிறந்தது ஏன் தப்பா? நான் செவப்பா பிறந்தது ஏன்னு ஒன்று சகப்பாக்குறான் அவனுக்கு திமுரு அப்படின்னாரு. நான் நாடா கேட்டேன் சகப்பா ஒண்ணுன்ட்டு. அதெல்லாம் இயற்கையா கடவுள் கொடுக்குது. இந்த வெள்ளை மனம் நல்லா இருக்கும். ரொம்ப சொல்ல மாட்டீங்களா வேணும் உங்களுக்கு போறாம தள்ளி தூக்கி போட்டு ஓடுறாங்க குள்ளன்றதெல்லாம். அதெல்லாம் எதை பத்தியுமே இயேசுவை பார்க்க மட்டும் ஓடலங்க. அவன் வாழ்க்கையில ஜெயிக்க ஓடினாங்க. என்னை பத்தி எவன் என்ன வேணான்னு சொல்லட்டையா, என் தோட்டத்தை கிண்டல் பண்ணட்டும், என்னுடைய வேலையை கிண்டல் பண்ணட்டும், நான் வாழ்க்கையில ஜெயிச்சே அவன். இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டா நான் நிக்கவே முடியாது. எங்க ஆபீசர்னு தான் திட்டுவான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? வேலைக்குன்னு போனா வேலை வாங்குவான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? சும்மா உட்கார வச்சு தாளாட்டுறதுக்கு நம்ம 25,000 ரூபாய் சம்பளம் என்ன பண்றது இல்ல? ஹலோ புரியுதா? நாங்க 2 பேர் போயிருக்கிறோம். ராஜேந்திரன் ஒரு மாஸ்க் போட்டுக்கிறாரு. வாங்க உட்காருங்க. அவர் பண்ண ஹலோ எத்தனை பிளைவுட் வந்தது, எத்தனை வந்தது, இது எங்க ஏமா இந்த என்னடா ஒரு பாஸ்ட் வந்து உட்காந்துக்கிற நீ. பாஸ்ட் வந்து ஏன் வேலை கரெக்டா இருப்ப 7 மணிக்கு கணக்கு கொடுக்கணும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நல்லா கவனிங்க. உங்களுடைய காதுகளில் விழ பரியாச சத்தங்கள், உங்க ஆபீசர்கள் மிரட்டுறது, உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களை ஒடுக்கிறது, இதெல்லாம் கவனிச்சினே அந்த வேலை. அவன் திட்டுறான் நான் வேலைக்கு போக மாட்டேன்னா என்னப்பா பண்றது? எல்லாத்துலயும் திட்டுறதுக்கு 4 பேர் இருப்பான். ஆமாவா இல்லையா? இவன் பாருங்க இவ்வளவு பிரச்சனை இவனுக்கு, அதன் மத்தியில வேலைக்கு போனான். ஆமேன்னு சொல்லுங்க. 4ஆம் வசனம் வாசி. 4ஆம் வசனம் 19:4. அவன் போகும் வழியில் முன்னாக ஓடி. ஆமேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. செப்பரேட் ஃப்ரம் பீப்புள். இயேசுவை சந்திப்பதற்கு மற்ற ஜனங்களை விட்டு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான். கை தட்டுங்களேன். இப்ப நான் சொல்றேன், இவனுக்கு என்ன ஆசை தெரியுமா? எல்லாரையும் விட்டு தனிமைப்படுத்திக்கிறாங்க. இயேசுவை விட்டுட்டு இயேசுவை பார்க்க நின்னுட்டு அவன் 1000 பேர் 1000 பரியாசம் பண்ணாலும் அந்த கூட்டத்தை மாத்திரமல்ல. நான் யோசிக்கிறேன், குடும்பத்தோட உட்காந்து பேசியிருப்பான். அம்மா இயேசுன்னு ஒருத்தர் வராராம்மா, இன்னைக்கு இயேசுன்னு ஒருத்தர் வராராம்மா. அதனால இந்த இயேசுவை பார்க்க, ஏங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆபீசரு, அந்த கூட்டத்தில் நீங்க மிரட்டி வட்டி வாங்கினவன் வரி வாங்கினவன்லாம் வருவான். திரும்ப ஏதாவது ஒன்று இல்லம்மா நான் தனியா இயேசுவை பார்க்க போறேம்மா. சில நேரங்களில குடும்பமா உட்காந்து ஆலோசனை பண்ணணும். நம்ம மேந்த ரூட்ல தப்பா போறோம், எந்தெந்த காரியம் நம்ம சரி பண்ண வேண்டி இருக்குது, எந்தெந்த காரியத்தில் ரொம்ப சரி குடும்பமா உட்காந்து ஆலோசனை பண்ணணும். நான் இன்னைக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. சும்மா நீங்க தனி முடிவு எடுக்கிறதில்ல. இதுல மனைவியோடைய மனநிலை எப்படி இருக்கு, இதுல கணவனுடைய மனநிலைமை இருக்கு. என் பிள்ளைங்க இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்றாங்க? அப்பா இப்படி செய்ய போறோம்பா, இந்த காரியத்துல இனி நம்ம இப்படி செய்யக்கூடாதுப்பா, இது வேணாம்பா, இனி இதை பத்தி பேச வேணாம். குடும்பமா முடிவு எடுக்கணும். அந்த குடும்பம் இவன் தனியாலாம் போயிருக்கவே முடியாதுங்க. இவன் செப்பரேட் பண்றான். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நீங்க இயேசுவை சந்திக்கணும்னா யாக்கோபு மாதிரி தனிமையா வாங்க, குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு வாங்க. தேவன் நம்மோடு இடைப்பட்டு பேசுவதற்கு சில மனிதர்களை, சில உறவுகளை விட்டு அவசியம் வெளியே வரணும். ஆமேன். சில ரட்சிக்கப்படாத உறவு கிட்ட ஒட்டிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு? காரியம் ஆகணும்னு சிலர் ஒட்டுவாங்க.
அவங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும், அப்பா ரட்சிக்கப்பட்டுக்கிறார், அம்மா ரட்சிக்க, அங்கே குழந்தைய விட்டு வருவாங்க. நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் செய்யாதீங்க. முந்தானத்து கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த காரியம் செய்யலாமா பாஸ்டர்? தெரியலன்னா கேளுங்க. இவன் பாருங்க, இவ்வளோ பெரிய ஆபீசருங்க, செப்பரேட் பண்ணிக்கினாங்க. இவன் கூட யாருமே வரலங்க, இவன் தனியாக ஓடுறாங்க இயேசுவை பார்க்கறதுக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை கர்த்தர் அப்படி மாற்ற போறார். ஆமே. ஒரு காரியம் ஆகணும், வேறு வேலை நடக்குதுன்னா ஒட்டிக்காதீங்க, வீட்டில் நிம்மதியாக இருக்காது. அப்புறம் பாஸ்டர் சண்டை, பாஸ்டர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பாஸ்டர் அது பாஸ்டர் இது பாஸ்டர்னா நீ வேலையாகணும்னு போய் ஒட்டிக்கிற. கர்த்தர் எத்தனையோ முறை பேசியிருப்பாரு, எத்தனையோ முறை வச்சிருப்பாரு. பெற்ற தாயும் தகப்பனையும் விட்டு வா, லோத்தை விட்டுட்டு வா, அப்புறம் யாரை விட்டுட்டு வா, அப்புறம் நாகமான விட்டுட்டு வா, இப்படிலாம் பேசிட்டே இருப்பார் கர்த்தர். நீங்க யாரையும் விடாம அவரும் வேணும். இல்லைங்க, கர்த்தரை பார்க்க முடியாதுங்க, உங்களுக்காக ஏசு நிற்க முடியாதுங்க, தைரியமா சொல்றேங்க. ஆமேன்னு சொல்லுங்க. விட வேண்டியதை விட, அதுல எத்தனை கடினம் இருந்தாலும் பரவாயில்ல தான். தனியா ஒரு ஆபீசர் ஓடி இருக்கிறான்னா எப்படி இருக்கும்? யூதர்கள் ஒரு அங்கி போட்டிருப்பாங்க, அதை தூக்கிக்கணும் ஓடி இருக்கிறான் இயேசுவை பார்க்கணும். ஜனங்கள் பார்ப்பதன் மூலம் தன்னை செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை? 19:5 வாசி மகளை முடிக்கிறேன். 19:5 4ஆம் வசனம் வாசி. போகும் வழியில் முன்னாக ஓடி ஆள் தாங்க குள்ளம், ஆனா அவன் மனம் விருப்பம் ஆசைலாம் உயரமான இடத்துல இருக்கணும். கை தட்டுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். அது ஒவ்வொருக்கும் வரணுங்க. ஆள் தான் குள்ளம், ஆனா அவன் ஆள் உயரமா தான் இருக்கணும். நான் இங்க இருக்கிற அத்தனை குடும்பம் அந்த ஆசை வரணும். என் குடும்பத்துல என் சொந்த பந்தத்தோட அந்த யோசேப்ப பால உயரமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏதோ இருக்கிறத கஞ்ச குழ குச்சி நிக்கிற மாமா பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு வந்தார் பாருங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம். எந்த பொண்ணுக்கு சொன்னது புரிஞ்சிச்சா? புரியலையா? மாமா பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சாரு. இப்ப அந்த பொண்ணு பெத்து பேத்தி கல்யாணத்துக்கு வராரு மாமா வீட்டுக்கு. வந்தாலும் எப்படிதான் சோபா, அதே பள்ளத்தாக்கில் பார்த்து ஏந்துங்க மாமா காத்து. மாமா வந்து 2 பெட்ஷீட்டை போட்டு இதே சோபாவை தானே பார்த்தேன் 22 வருஷத்துக்கு முன்னாடி. அதே சோபா தான் மாமா. மாத்தலையா மாமா? மாத்தல மாமா. ஏன் மாமா மாத்தல? மாத்த முடியலமா. எங்க மாமா இவரு போனா அவரு போனா மாம். அதுக்கு ஒழுங்கா இங்கே மாராத்த கோயில கூழ் ஊத்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஏன் பேச இப்படி கை வச்சிட்ட? இங்கேயே கூழ் ஊத்தி இருந்தாலும் நாங்களாம் கூழ் ஊத்தி எவ்வளவு வசதியாக பாரு. இன்னும் கோயிலுக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன், இயேசுநாதர் மாத்திருவாரு. நீங்க சார் நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு முதல்ல உள்ள என்ன தெரியுமா வரணும்? நான் உயரமான இடத்துக்கு வரணும். நான் நல்ல சில ஆள்லாம் பழகிச்சு பாஸ்டர். எவ்வளவு? 12,000 ரூபாய்க்கு பழகிடுச்சா உனக்கு? 5,000 ரூபாய்க்கு பழகிடுச்சா உனக்கு? வரணுங்க அடுத்த லெவல். வாட் இஸ் த நெக்ஸ்ட் லைஃப்? பிள்ளைங்க வளர்றாங்க, பிறகுறாங்க, அவங்கள படிக்க வைக்கணும். என்ன பண்ணணும்? அதே லெவல்ல சில கோச்சிக்காதீங்க, சோம்பேறிங்க தான். அப்படி இன்னும் அடுத்து என் ஆம்பிஷன் என்ன, என் நெக்ஸ்ட் என்ன, என்னோட லெவல்ல நான் என்ன வளரணும், அடுத்து சபையை எப்படி கொண்டு போகணும், எப்படி சபையை கட்டணும், எப்படி விசுவாசிகளை உருவாக்கணும், இந்த திங்கிங் அடுத்து மேல ஏறணும். இவன் பாருங்க ஆள் தாங்க குள்ள, ஆனா அவன் சிந்தனைலாம் என்ன, கையே தட்ட மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. பாருங்க அந்த உயரமா இருக்குன்னு நினைச்சான் பாருங்க, சாதித்து செல்வந்தனா மாறிட்டாங்க. நான் நினைக்கிறேன் ஆரம்பத்தில் சகை ஒரு சாதாரண ஆளா தான் இருப்பாங்க, அதனால தான் கவர்மெண்ட் வேலை தேடிக்கிறான். என்ன பணக்காரனா கவர்மெண்ட் வேலை டிஎன்பிசி எழுதுறான், எவனை எழுதுறான் இல்ல, இவன் ஆரம்பத்தில் சாதாரணமா இருந்திருக்கிறான். ஆனா இவனுடைய நினைவு உயரமா இருந்ததுனால சாதித்து செல்வந்தனா மாறிட்டான். ஆமேன். நான் சொல்றேன், ஊர்ல உறவுகள்ல கட்டாயம் உயர்வையாய் நம்ம மாறணுங்க. சகையை பத்தி ஊர்ல என்ன பேசியிருப்பாங்க தெரியுமா? டேய் அவன் குள்ளங்கில்ல என்னென்னமோ சொன்னடா, அவனை பத்தி சாதிச்சு பணக்காரன் ஆகிட்டான்டா, வாழ்ந்துட்டான்டா, வாழ்ந்து காட்டிட்டான்டா. கார்ல வந்து இறங்குறா கல்யாணத்துக்கு, சரோட்டாலே தூங்கின்னு போக கூடாது. அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுனா 20 ரூபாய் கேட்குறா, 5 ரூபாய் தான் கொடுப்பேன். அங்கிருந்து மாமா மண்டபத்தில் இன்னும் சரோட்டா தானா? சொல்லுங்க, பேசுறது புரியுதா? சாதிச்சுட்டான் சகையு, வாழ்ந்து காட்டி ஆசிரியர் ஊர்ல பேசியிருப்பாங்க அங்க சகையு சொந்தக்காரனா. இப்ப வாசி 5ஆம் வசனம் வாசி. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது இயேசு மொத்தமே 6 இடத்துல தான் அண்ணாந்து பார்த்தார். அத்தனையும் அண்ணாந்து பார்த்தது பிதாவை நோக்கி. ஒரு தடவை கூட அவர் வேற எதுக்கும் பார்க்கல. முதல்ல ஒரு மனுஷனுக்காக இயேசு அண்ணாந்து பார்க்கறாரியா? யார் இவன்? ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? இயேசுவை பிதாவை மாத்திரம் அண்ணாந்து பார்த்த இயேசு முதல் முறையாய் ஒரு மனிதனுக்கு, ஆமென், யார இயேசு பாப்பா தெரியுமா? யார் மாற நினைக்கிறானோ, யார் மாறுகிறானோ, யார் மாற விருப்பம் கொள்ளுகிறானோ அவன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க?
அவனை தாங்க இயேசு உணர்ந்து ஆனந்து பார்ப்பார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சம்பவம். இயேசு நின்று ஒரு மனுஷன் அண்ணாந்து பார்க்கறாருன்னா சாதாரண விஷயமா? அப்ப சகேயு எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான்னு கொஞ்சம் நீங்க பாருங்க. ஆமென். அவருடைய பொசிஷன் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆள் இயேசு. இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச கர்த்தர். அவர் ஒரு மனுஷனுக்காக நின்று பார்த்து இல்ல சொல்லிருக்கலாம், பேதுரு அந்த மரத்து மேல உட்காந்துக்கிறான் ஒருத்தவன், அவன் இட்டுன்னு சொல்லிருக்கலாம். ஏ லூக்கா போ ஓடு, அந்த மரத்துல ஒருத்தன் ஏறி உட்காந்துக்கிறான். அவர் அதாங்க மாறுறவனுக்குள்ள ரெஸ்பெக்டை இயேசு தர்றது. தன்னை மாற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு இயேசு கொடுக்கிற ரெஸ்பெக்ட். பிரதர், உன்னை இயேசு பார்க்கணும் பிரதர். என் ஆசை பிரதர், பரலோகத்திலிருந்து கொஞ்சம் எட்டி என் பிள்ளைய பார்க்கணும். இயேசு நடக்கிறார், இயேசு ஓடுறார், இயேசு வர்றார், இயேசு உட்கார்றார், எல்லாம் ஊழியத்துக்கு பேர் வச்சிட்டான்ல. இயேசு நடக்கிறார், இயேசு இன்னும் வைக்காத ஒரே பேர் என்னன்னா இயேசு சிரிக்கிறார்னு வைக்கவே இல்லை ஊழியத்துக்கு. ஏன் சொல்லுங்க? இயேசு மட்டும் நீங்க சிரிப்பு காட்டவே முடியாது. அப்படியே அழுதுனுகிறாராம். ஒரு பரிசவம் சபையை பார்த்து அழுகுறாராம். சபையை பார்த்து அழுவார். அவர் ஒரு மனுஷனை எட்டி பார்த்து புன்முறுவல் பண்ற மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கும். அப்படி ஒரு மாற்றம் வரணுங்க. நான் விசுவாசிக்கிறேங்க. நீங்க சொல்லவே மாட்டீங்க. ஆமே. அல்லேலூயா. இப்ப பாருங்க, சகேயோட பேர் இவருக்கு எப்படி தெரியும்? இப்பதான் எரிகோவுக்கு ஃபர்ஸ்ட் வராரு. ஆனா சகேயுவே, வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. அவனை கண்டு சகேயுவே அபாய்ட் அப்படின்னு போட்டிருக்கு இதுல ஹீப்ருல, நிரந்தரமாய் தங்க வேண்டும். ஆமே. அவன் கேட்கவே இல்லைங்க, அவன் ஜெபிக்கவே இல்லைங்க, பாட்டெல்லாம் கூட பாடலங்க. அவன் காலையில எழுந்து கூடவே இரும் ஓ இயேசுவே. நம்ம பாட சொன்னா ரொம்ப பாடுவோம், ஆனா கூட இருக்கிறாரா இல்லன்னு தெரியாமே பாடின்னு இருப்போம். இவன் கேட்கவே இல்லை. சார் நான் கூட இருங்க ஆண்டவரே, அதான் இருங்க ஆண்டவரே. மாறவன் கூட தான் கர்த்தர் நிரந்தரமாய். கையை தட்டி சொல்லு, எவன் ஒருவன் கர்த்தர் வார்த்தையை கேட்டு கையை நல்லா தட்டி எனக்கு அந்த அபிஷேகம் இப்ப வரணும் ஆண்டவரே, நான் மாறணும் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவனுக்கு அந்த சகேயுன்னு கூப்பிட்ட உடனே ஷாக்கச்ச மாதிரியா இருக்கும். ஏன் சொல்லுங்க? எல்லாம் ஊர் புறா குள்ளான்னு இருப்பான். மரியாதையான நான் நினைக்கிறேன் இன்சியல் கூட போடு, எஸ் சகேயுவே. அவனுக்கு அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி, ஐயோ என் பேர் எப்படி இவருக்கு தெரியும்? நான் சொல்லட்டுமா, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் வைத்தவ. நம்ம ஒரு பெயரும் தெரியும். உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல். ஏன் சொன்னா தெரியுமா? யாக்கோபுனா ஏமாத்துறவன், இஸ்ரவேல்னா பிரபு. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், உன் பேரை மாத்தணும்னு கர்த்தர் விரும்புறா. சகேயுன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆச்சரியப்படுங்க, பியூர், ஹோலி, சுத்தம். இதான் வார்த்தைக்கு பேருக்கு அர்த்தம். ஆனா அப்படிப்பட்ட மனுஷனை ஜனங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? தப்பானவன் நினைச்சிட்டு இருக்காங்க. யாருக்கிட்டையும் அநியாயம் வாங்கலங்க. அதனாலதான் தைரியமா சொல்றான், நான் யாரிடத்தினாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால். எவனா வந்து எவனா ஒருத்தன் குற்றம் சாட்டினா என்கிட்ட, நான் என் வேலையை சரியா செஞ்சேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு அவங்க என்ன வேணாலும் எனக்கு என்ன பண்ணட்டும்? ஏசு நிக்க வச்சு சகேயுன்னு கூப்பிட வச்சிச்சு, சந்தோஷமாயிட்டான். ஆமென் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, வீட்டிலே தங்க வேண்டும். அங்க எத்தனை பரிச்சயம், எத்தனை சதுச்சயம். ஏசு தங்கணும் கூடவே இரும் பாட்டு பாடினாலும் எத்தனை இருந்திருக்குன்னு தெரியல. ஆனா ஒருத்தன் வீட்டுக்கும் போலங்க, இவர் வீட்டுக்கு ஏசு வந்துட்டார். ஆமென். இவன் கேட்கவே இல்லைங்க, சந்திக்கணும் பேசணும் கேட்கல, ஆசைப்படல. பாருங்க, சகேயுவை பார்த்த உடனே கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் இருதயம் ரொம்ப சுத்தம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுவோட கண்கள் தான் சிடி ஸ்கேனை விட எம்ஆர்ஐ விட பவர்ஃபுல் கண்ணு. மனுஷன் மேல இருக்கிறத பார்ப்பான், உள்ள பாக்குறான், ரத்தத்தை பாக்குறான், நாளத்தை பாக்குறான். இவன் ஆள் தாங்க ஆபீசர், குழந்தைங்க மனசு அப்படியே குழந்தை மாதிரி ஓடி போய் எங்க ஏறிட்டான்? காட்டத்தி மரத்துல ஏறிட்டு ஏசு பார்த்தாரு இருதயத்தை. நீ யாரையும் ஏமாத்தன வீட்டுல ஏசு போயிருப்பாரா? ஏமாத்தன வீட்டுல ஏசு போயிருப்பாரா? கடன் வாங்கி கொடுக்காத வீட்டுல ஏசு போயிருப்பாரா? இல்ல அநியாயமா அடிச்சு விதவங்க கிட்ட இருந்து வாங்கின வீட்டுக்கு ஏசு போயிருப்பாரா? நீங்க சொல்றாரு, உன் வீட்டுல தங்கன இறங்கி வாப்பா. ஏன்? நீ வாரிய பியூர் மேன், you are a holy person, you are a சுத்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆள் தான் ஆபீசருங்க, செல்வந்த மனசு குழந்தைங்க, கள்ளம் கபடி இல்லாதது. ஓடி மரத்துல ஏறி குழந்தை மாதிரி உட்காந்துக்குது பாருங்களேன். ஒரு ஆபீசர் எவனா உட்காந்து வீடியோ உட்காருவாரு, சந்தோஷ் பாஸ்டர் வர்றாரு, நான் அவருக்கு பார்க்க போறேன்ட்டு. நல்லா கவனிங்க. அதுதான் நாடி உங்க மனசு உள்ள கள்ளம் கபடெல்லாம் எடுத்துருங்க. கள்ளம் கபடெல்லாம் உங்க இயேசு பக்கத்தில் நிற்கவே வைக்காது. பக்கத்துல இல்ல, உங்க தேச கூட திரும்பி பார்க்க மாட்டார். உள்ளகிற கள்ளங்கபடு, பொறாம, கோபம், எரிச்சல் இதெல்லாம் தூக்கி போடுங்க. அப்புறமா கூடவே இருந்தா பக்கத்துல வச்சா, ஓ பக்கத்தில் நிக்கிறேன் அப்படின்னு. அது இல்லாம நீங்க என்னதான் அழுது நான் சொல்ற சத்தியம் உங்களுக்கு புரியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகம் ஊரு உன்னை என்ன பத்தி பேசட்டும், உன் மனசு இயேசுக்கு தெரியும். நான் சொல்றேங்க, இது எத்தனை பேருக்கு புரியுது?
உன்னை பத்தி யார் சகைவை என்ன வேணா பேசட்டா, உன் மனசு எனக்கு தெரியும்டா, உன் இருதயம் எப்படிப்பட்டது. அதுதான் இயேசு அங்க நிக்க வச்சுது. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு மேல ஆழமான ஏக்கமும் விருப்பமும் இருப்பதை இயேசு பார்த்தார். ஆமென். நீங்க என்ன பொசிஷன் இருக்கீங்க என்பதல்ல, இதயத்தில் இயேசு மேல ஏக்கத்தில் இருக்கிறத தான் இயேசு பார்ப்பார். நீங்க பெரிய ஆபீசரா கூட இருங்க, பெரிய வேலையில இருங்க, கம்ப்யூட்டர்ல வேலை செய்யுங்க சிஸ்டர், உங்க இருதயத்துல எவ்வளவு ஏக்கம் இருக்கிறது என்பதை இயேசு பார்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 6ஆம் வசனம் வாசிங்க. என்னம்மா? அல்லேலூயா. இறங்கிட்டான் பாருங்க. இயேசு சொன்னவன அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்து கீழே இறங்கிட்டான். நம்ம ஆளுங்களை ஒரு சின்ன பொசிஷன்ல நீங்க உட்கார வச்சிருங்களேன், அவ்வளவு சீக்கிரம் மைக்க கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ண முடியாது. நான் பேசுறது உங்களுக்கு புரியும், இதுக்கு மேல பேச விரும்பல. ஏறவும் தெரியணும், இறங்கவும் தெரியணும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? நானா ஒரு பையன் இருந்தா மாதிரி கூட, அவன் பேர் நம்ம மோல் அடிப்பான மாட்டி நம்ம கூட அடிப்பான கண்ணாடி போட்டிருப்பானம்மா நம்ம சர்ச்சில் சுவிசேஷ கூட்டம். ஆமா வந்த பையன் எங்க கூட தான் சுவிசேஷம் சொல்லணும் தான். டக்குன்னு போய் ஜெயா காலேஜ்ல எங்கேயும் சேர்ந்து படிச்சு டிகிரிலாம் வாங்கி அவங்க அப்பா போலீஸ் செத்துட்டாரு, அதுல வேலை கட்சிச்சு அவனுக்கு. கொஞ்ச நாள்ல கூட்டு போறோம், கூட்டு போய் கழுத்துல மாட்டாச்சு. நோ, யார் நான் சொல்றேன், நீங்க உன்னதான்டா. செவ்வாப்பேட்டில் ட்ரெயின் போட்டு வச்சுக்கிறான், கூட்ஸ் எடுக்க 1/2 மணி நேரம் ஆகுன்றான். என்ன பண்ணுவீங்க நீங்க? குஞ்சி நோ, என்ன குனி சொல்லிட்டா, உன்னதான்டா குனி. புரியுதா உங்களுக்கு? ஏறவும் தெரியணும். சகைவு எந்த லீஸ்டுக்கு இப்ப சொல்லட்டுமா? சகைவு என் பாதத்துல வந்து உட்கார சொல்லி தான் உட்கார்ந்து இருப்பான். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, 2 பாட்டு பாட தெரிஞ்சு ஒரு பிரசங்கம் பண்ணவன மேல ஏற்ற கூடாது. புரியுதா உங்களுக்கு? என்ரோல்மெண்ட் பண்ணிட்டா என்ன பண்ணிட கூடாது? சபைக்கு புள்ளதான். ஊருக்கே கலெக்டர்னாலும் வீட்டுக்கு வந்தா அம்மா என்னதான் பண்ணுவாங்க? சூவை கட்டி விட்டு நாய அப்படியே வர அப்படின்னுவாங்க. யார? கலெக்டர் ஆபீஸ்ல என்ன கலெக்டர் சொல்ல முடியுமா? ஆனா அம்மா யார சொல்லுவாங்க? சபை அப்படிதான் சொல்லிட்டு. இப்படிதான் உங்களுக்கு. நீங்க 1000 படிப்பு படிச்சு எவ்வளவு மேல ஏறி இருந்தாலும் இங்க வந்தா அப்பா, நீங்க நான் பேசுற சத்தியம். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. அதனால தரையெல்லாம் உட்கார மாட்டேன் பாஸ்டர், சேர் இருந்தா தானே சொல்லக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. எனக்கு முக்கியத்துவம் தரல அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னது? எனக்கு கொடுக்கவே இல்லை. யார் யாரோ நேற்று வந்தவங்களுக்குலாம் ஆண்டவர் முன்னிச்சு, ஆண்டவர்ன்ற பாஸ்டர் முன்ன நிறுத்திட்டாரு. நேற்று வந்தவனுக்கு நிறைய திறமை இருக்குதே, அவனை உட்கார வச்சிடலாமா? நம்ம உட்கார வச்சிடலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் கொஞ்சம் சீனியர்லாம் வழி விட்டு என்ன பண்ணணும்? நாங்கெல்லாம் பல வருஷமா பாட்டு பாடின்னு இருக்கிறோம். நீ வந்து நீ மைக்க பூச்சின்னு அப்படியே நீங்களா சொல்லணும், பாஸ்டர் அருமையா பாடுறது பாஸ்டர், நானே எதிர்பார்க்கல, சூப்பர் பிள்ளைங்க வந்துக்குது பாஸ்டர், ஐயோ அந்த பிரதர் பாடுறாரு, இந்த வாரம் அவரை போடு சொல்லணும். அதுதான் இறங்குறது. சொல்ல மாட்டேன். இறங்கி ஆமேன். என் இயேசு என்னோடு இருக்கணும்னா எவ்வளவு லிஸ்டுக்கு வேணா இறங்க முடியுமோ இறங்குவேன். யார் என்னை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு என்ன. ஆமேன். அதுதாங்க உண்மையான வளர்ச்சி. என்ன தெரியுமா? எவ்வளவு தூரம் ஏறினாலும் இயேசுக்காக எவ்வளவு லிஸ்ட்ல இறங்குவேன். டிபிஎம் சபையில போனீங்கன்னா செருப்பு கொடுக்குறீங்களா? செருப்பு தயவு செஞ்சு அடுத்த வருஷம் சும்மா போய் உட்காந்துட்டு வர்றதில்ல. அதுனா புண்ணிய ஸ்தலம், அங்க போய் வந்தா நல்லது. போய் செருப்பு, ஹலோ என்ன வருமா? சிவகங்கை மாவட்டம், என்ன வேலை செய்ய, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பிடெக் ஐடி. எங்க வேலை செய்யற? நான் காக்னிசான்ல வேலை செய்யறேன். எவ்வளவு சம்பளம்? 1.5 லட்சம். செருப்பு பாத்துக்கணும் 3 நாள். அங்க டொப்பி போட்டுக்கிறார் ஒருத்தர். டொப்பி போட்டு வாங்க சார் வரோம், பிரதர் வரோம். நாங்க எங்க என்ன ஊர்ல இருந்து வந்துங்க? நான் திருநெல்வேலி மாவட்டம். என்ன பண்றீங்க? நான் தாசில்தாரு. ஆமே. என்னவா பக்குன்னுது? மோகன சுந்தரம் சொல்றவன் பக்குன்னுது கேட்டாலே. நம்ம 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணல, அப்படி போறோம் ஷூ மாட்டிக்கிட்டு. என்னது பெனாயில் ஊத்தி நிக்கிறான் ஒருத்தவன். பிரதர் என்ன ஒரு பிரதர், விருதுநகர் மாவட்டம். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் ஐஏஎஸ் எழுதிட்டு இருக்கிறேன். அங்க போனாதான் தெரியும் நம்ம யாருன்னு. புரியுதா உங்களுக்கு? இங்க சும்மாவே பொசிஷன். நான் சகையை பத்தி பேசினுக்கிறேன். இறங்கி வான்னு சொன்னாரு பாருங்க, கடகடன்னு இறங்கி வந்துட்டாங்க குழந்தை மாதிரி. ஊர் ஃபுல்லா சுத்தி நிக்குது. என்னடா ஒரு குரலுக்கு இவ்வளவு இறங்கி ஓடியாரான்? ஐயா இவன் வீக்குன்னு நினைச்சிருப்பாங்க. நினைச்சிருக்க மாட்டாங்க. கூப்பிட்டவர் யார் தெரியுமா? என்னை தாயின். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புங்களேன், ஏசு என்னோட இருக்கணும்னா எவ்வளவு லீஸ்டுக்கு வேணாலும் என்ன பண்ணுவேன்? இந்த அழைப்பை சந்தோஷத்தோட ஆமே ஏத்துக்கிட்டாங்க. அந்த மனுஷன் பல நாள் தொலைஞ்சு போன
ஏக்கம். பல நாள் அவன் வாழ நினைச்ச வாழ்க்கை, சந்தோஷம், அமைதியா இருக்கணும்னு வாழ நினைச்ச பாருங்க, இன்னைக்கு நிறைவேற்றி. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, சகை போல மாற்றத்தை உங்களுக்குள்ள உங்கள் மூலமா நீங்களே மாற்றத்தை கொண்டு வாங்க. நீங்களே கொண்டு வாங்க. வேற யாரும் பிரசங்கம் பண்றதுனாலயோ. இயேசு சொல்லவே இல்லைங்க. இயேசு இந்த மனுஷங்கிட்ட இதை விடு, அதை விடு, அதை கொடு, இதை கொடுலாம். ஒரே வார்த்தை, உங்க கூட தங்கணும். இவர் என் கூட தங்கணும்னா ஜனங்க என்னை பத்தி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. நான் அப்படி கிடையாது. நான் எப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, உங்க எல்லாருக்கும் பட்ட பேர் இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க அத்தனை பேருக்கும் பட்ட பேர் இருக்குது. இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? பொண்டாட்டி உங்களுக்கு ஒரு பட்ட பேர் வச்சுக்குது தெரியுமா உங்களுக்கு? மனைவிங்க எல்லாம் ஒரு பட்ட பேர் வச்சிருப்பீங்க. சுடுமுஞ்சி வருது, சுடுமுஞ்சி வருது, போ போ அப்பா வருது, அப்பா வருது, திட்டு போ 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 போ, சுடுமுஞ்சி சுடுமுஞ்சி வருது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அது மாதிரி பட்ட பேர் யாருக்குமே இல்லையா? எங்க ஆபீஸ்ல நான் வேலை செய்யும் போது ஃபர்ஸ்ட் அப்பதான் போய் அந்த செக்ஷன்ல மாத்தி, எங்க வேலையை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வண்டிங்க உடஞ்சி வரது, ரிப்பேர் ஆகி வருது, அதை வர்றது, ஷெட்டு கிடந்து ஆர்டிஓ ஆபீஸ்க்கு அனுப்புறது, இதெல்லாம் தான் வேலை. ஒரு 140 வண்டி இதெல்லாம் அனுப்புறது தான் எங்களுடைய வேலை, எல்லா வேலையுமே. அப்போ முதல்ல போய் அந்த செக்ஷன் ஆபீசர் எனக்கு கொடுத்து, அந்த ஆர்டிஓ ஆபீஸ் வேலை பார்க்குறான், நம்மகிட்ட எதுவுமே கொடுனாரு. அப்போ கொடுத்துட்டு இன்னைக்கே போகணும்னு சொன்னாரு சொல்லு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அவர் பேர் ஆனந்தன் ஐயங்கார். சொன்னார். நான் அந்த பையில எடுத்து போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு, என்னங்க பிரதர் இருந்தாங்க, சாரி இன்னைக்கே போ சொன்னாரா? ஓ எனக்கு தெரியும், போவன்ட்டான். என்ன நேரம் இவர்கிட்ட போய் கொடுத்துட்டீங்களா? சோம்பேறி என்ன சொன்னா, நாளைக்கு போறேன்னு சொல்லியிருப்பானே. அவர் சொல்றாரு, கரெக்டா சொல்றாரு. நான் சொன்னேன், எப்படி? அவனுக்கு சோம்பேறின்னு பேர் வச்சது என்ன தெரியுமா? இன்னைக்கு வேலை கொடுத்தா அதை நாளைக்கு தான் செய்வான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க அத்தனை பேர் ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருப்பான். ஆனா உங்களுக்கு அந்த பட்ட பேர் என்னது? அந்த ஆபீசர் இவனுக்கு சோம்பேறின்னு பேர் வச்சது இவருக்கு தெரியாது. இவருமா அப்படி. ஆனா அவனை விட்டா வேலை செய்ய ஆள் இல்லை ஆர்டிஓ ஆபீஸ் போய். புரியுதா உங்களுக்கு? மனைவி உங்களுக்கு ஒரு புருஷன் ஒரு பட்ட பேர் வச்சிருப்பான் தெரியுமா உங்களுக்கு? இருக்குதா இல்லையா? உங்களுக்கு பட்ட பேர் சின்ன வயசுல பட்ட பேர் வச்சு கூப்பிட்டதே இல்லையா? உங்களுக்கு உங்க பொண்ணுங்க ஒரு பட்ட பேர் வச்சிருக்குங்க. கருணை தாய். என்ன தாய்? கோபக்காரன் சொல்றாங்களா இல்லையா? எரிச்சல், அப்படி இப்படின்னு ஒரு பட்ட பேர். இந்த பட்ட பேர் நல்லா கவனிங்க, நீங்க மாத்தியே ஆகணும். அதுக்காக எவ்வளவு வேணாலும் விலைக்கரையும் கொடுக்கணும். அதுக்காக இந்த மாற்றம் இயேசு சொல்றதாலே நான் சொல்றதாலே, நீங்களே உங்களை உட்காந்து சகை மாதிரி இயேசு என் கூட இருக்கணும்னா, என் பொண்ணு என்னை பார்த்தாலே பயப்படுது, என் புள்ள என்னை பார்த்தாலே என்ன கோவக்காரன் சுடுமூஞ்சி. யாராவது நல்லா பாட்டு பாட்டா இது மூஞ்சி அப்படியே அவிஞ்சு போன அவியல் மாதிரி ஆயிடுது. ஏன் இப்படி? இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. என்ன பாருங்களேன், நான் பாடுறேன், அது மூஞ்சி எப்படி இருக்குது, இங்க இல்லை அங்க. இங்க நினைச்சு இது யாரும் ஒன்னே ஸ்கேன் பண்ணாதீங்க, சிடி ஸ்கேன் மாதிரி அப்படின்னு கரெக்டா அதே மாதிரி சொல்லி இது காணிக்கை பாட்டு கொடுத்தா அது இல்ல. என்ன அர்த்தம்னா பிடிக்கல. என்ன பிடிக்கல? இந்த பேரெல்லாம் எப்படி வச்சாங்க உங்களுக்கு? இந்த பேரெல்லாம் எப்படி வச்சாங்க உங்களுக்கு? கோவக்காரி அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறார் ஒரு பாஸ்டர். அவ கோவக்காரி, பார்த்து பேசுங்க பாஸ்டர். என்கிட்ட கூட கோவப்படுமானா அடிச்சுவிடும் பாஸ்டர் உங்களாண்டாரு. இவனுக்கு இருந்த பட்ட பேர் இப்ப மாறணும். ஏன் என்ன பட்ட பேர் வச்சிருக்கிறாங்க பாடிங்க? என்ன மனுஷன் இவன்? என்ன மனுஷன்? 7ஆம் வசனம். இவன் ஆனா பாவி கிடையாதுங்க. பாவி வீட்டுல இயேசு தங்குவாரா? பாவி வீட்டுல இயேசு நிப்பாரா? இவன் பாவி இல்ல, ஆனா பட்ட பேர். பிரதர், உனக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க உங்க மாமியார். ஹலோ, உங்க மாமனார் ஒரு பேர் வச்சுக்கிறாரு உங்களுக்கு. வச்சிருக்கிறாரா வச்சில்லையா? ஆனா உங்களுக்கு தெரியாது அவர் வச்சுக்கிற பேர் என்னாண்டு. இந்த வரான் பேர் கோவக்காரன். தெரியாது, தன்மை பொண்ணை குத்து தொலைச்சிட்டேன், என் பொண்ணு படுது பாரு. ஆனா உங்ககிட்ட சொல்லுவாரா? வாப்பா கோவக்கார, உனக்கு தெரியாது என் பொண்ணை குத்துட்டேன்பா அப்படி சொல்லுவாரா? ஆனா உள்ள ஒரு பட்ட. இந்த மனுஷன் பாவின்றது இவன்கிட்ட வந்து சொல்ல முடியாது. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் உள்ளே பேசிக்கிறான் எல்லாம். இவன் உள்ள பேசுறது யாருக்கு தெரிஞ்சிச்சு தெரியுமா? சகைக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப சொல்றான், ஆண்டவரே இவனுங்க எல்லாம் நான் பாவின்னு சொல்றானுங்கல்ல, இப்ப இந்த பாவின்ற பேரை மாத்தணும். என்ன பண்ணணும்? ஆஸ்தியில பாதி கொடுக்குறேன். 100 கோடி வச்சிருந்தா 50 கோடி தரான்டவர. யாராவது வந்து நின்று அநியாயமா நான் வாங்கினது உண்டானால் சொல்லிட்டாங்கன்னா, நிரூபிச்சிட்டாங்கன்னா 4 மடங்கு தரான். எவ்வளவு தர? ஏங்க யாரும் வரல, யாரும் நிக்கலங்க, யாரும் வரல அப்படின்னா தெரியுமா அர்த்தம்? பேரை மாத்திட்டான். என்ன பேரை மாத்திட்டான் தெரியுமா? என்ற இத்த கால வரைக்கும் எனக்கு பாவின்னு பேர் வச்ச பாரு. இந்த நீங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, நீங்க தூளில சாம்பல்ல உட்காந்து உங்களை நீங்களே பாருங்க, ஆண்டவர் பனிஷ் பண்ணி உங்களை திருத்துறதுன்னா 10 நிமிஷம். நான் சொல்ற ஆழத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க போற பாதை தவறான பாதை, உங்களை குறித்து எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க, நீ அப்படிதான் இருக்கிறனா
உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து, உனக்கு ஒரு அடி விழ வச்சு, உனக்கு ஒரு சிக்ஷையை கொடுத்து உன்னை திருப்பது ரொம்ப ஈஸி. ஆனா அவர் அன்புல நிக்க வச்சு உன்னோட பேசி உன்னை திருத்தணும். ஆமே. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, சகேவே இறங்கி வா, அவ்வளவுதான், மேட்ரே முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணுமே சொல்லுங்க, மொத்தத்தையும் எடுத்து கொடுக்குறேன்ட்டாங்க வெளியில. இது அல்லவோ மாற்றம், இதை அல்லவோ இயேசு சபையில எதிர்பார்க்கிறாரு. நீங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். 7ஆம் வசனம், எல்லாரும் அவனை பற்றி என்னென்னவோ சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் ஊர் என்ன சொல்லுதோ இயேசு அதெல்லாம் கேட்க மாட்டாருங்க. நான் சொல்லட்டுமா, உங்களை பத்தி உங்க புருஷன் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, இயேசு உன்னை பத்தி வேற மாதிரி நினைச்சிருக்கிறாரு. இயேசு சகோதரனே உன்னை பத்தி வேற மாதிரி ஆமேன் சொல்லணுங்க. ஒரு 3 மாசத்துல சபைக்கு வந்து 3 வருஷம் ஆகி கூட இன்னும் அப்படியே அந்த முரட்டுத்தனம், அப்படி கோவம், அப்படியே அதெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே சாந்த குணமா மாறணும். எப்படி மாறணும்? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, வரும் வரும். ஆமேன் சொல்லுங்க. ஒரு காலத்துல நம்ம ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க, இப்ப வரும் பாருங்க. ஒரு குடிகாரனுக்கு ட்ரீட்மெண்ட் கொண்டு வந்து அவன் ட்ரீட்மெண்ட் மாறி குடிக்கிறத விட்டுறாங்க. அவன் அப்படி ட்ரெயின் பண்ணிடுறாங்க. குடிக்காத மாதிரி பார்த்தாலே கசப்பாக்குதுறான். ஒரு ஸ்மோக் பண்றவன் ஸ்மோக்கிங் விட்டு அந்த ஸ்மெல்லே பிடிக்கலன்றான். அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க கேரக்டர்லாம் மாறணும். இவ்வளவு நாள் பட்ட பேர், இதெல்லாம் வீட்டு மாப்பிள்ளை ரொம்ப கோவப்பட்டு அடிப்பான், இப்ப நல்ல பையன் ஆயிட்டாம்பா அப்படி சொல்லணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் இதெல்லாம் வந்து எதுக்கத்தாலும் அடிப்பாரு, எதுக்கத்தாலும் சுடுமுதி, இப்ப எங்க வீட்டுக்காரர் நல்லவர் ஆயிட்டாருங்க சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க. சபையில சொல்ல, நானு வெளியில சபையில இருக்கிறவங்களாம் யாரையாவது பொம்பளை ஆம்பளை அடிக்கூடாது, ஆம்பளை பொம்பளை அடிக்கூடாது. அடிச்சிங்கன்னா திருவிருந்து வாங்காதீங்க, சரியா? திருவிருந்து வாங்கி பாவத்தை மேல பாவத்தை சேர்த்துக்காதீங்க. கர்த்தரை ஆராதிக்கிற கரத்துல எப்படி ஒரு ஆள் அடிக்கிற செய்யக்கூடாது, சரியா? கவனிங்க. அப்போ எல்லாரும் அவனை பத்தி என்னென்னவோ சொல்றாங்க, கம்ப்ளைண்ட். இயேசு கேட்கவே இல்லை. 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஏதோ ஒரு காலத்துல விரும்பி விரும்பி சேர்த்தனோ அதை இழக்க தயாரா இருக்கிறேன். உண்டானால், உண்டு இல்ல, உண்டானால் அவன் ஐஸ்வர்யத்தை குடுனாரு. இவனை அதெல்லாம் சொல்லவே இல்லை, இவனே கொடுக்குறான்ட்டான். எப்படி பார்த்த மாற்றம் பாருங்க. இன்னைக்கு தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்பா, உன்னை இது செய்ய அது செய்யலாம் சொல்ல மாட்டேன். உனக்குள்ளேயே எதெல்லாம் தப்புன்னு உணர்த்தப்படுறியோ, எதெல்லாம் நான் சரியா இல்லைன்னு நினைக்கிறியோ, நீயே மாத்திக்கோ. உங்க வீட்டுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம். யார் ஆசீர்வாதம்? ஆபிரகாமின் குமாரன். 2 ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஆசீர்வாதம் தெரியுமா உங்களுக்கு? பூமியில் ஐஸ்வர்யவான், பரலோகத்தில் அவனுடைய மடிதான் பரதீசு. எந்த மனுஷன் மாறுகிறானோ அவனை கர்த்தர் பூமியிலும் ஐஸ்வர்யானா வச்சிருப்பாரு, பரலோகத்தின் ராஜ்யத்தையும். ஆமேன். 9ஆம் வசனம் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு வெளிச்சம் வந்தது. சொல்லுங்களேன். பாதுகாப்பு வந்தது, சந்தோஷம் வந்தது. ஆமேன். ஆபிரகாம் அல்லேலூயா ஆசீர்வாதத்தை இன்னைக்கு இவன் பெற்றுட்டான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு போங்க. இது ஏதோ சாதாரண பிரசங்கம் நினைச்சிடாதீங்க. ஆண்டவரே, நான் முதலில் சந்தித்த ஐஸ்வர்யவனா இருக்கிறேனா, 2வது நீங்க சந்திச்ச ஐஸ்வர்யவனா இருக்கிறேனா, இதை மாத்திரம் இன்னைக்கு நான் ஆராய்ஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, என் வீட்டில் போய் தூளியும் சாம்பலியும், யோபு சொல்றேன் 42:6, தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து நான் என்னை அருவருக்கிறேன். நான் அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டேன், அப்படிலாம் நான் பண்ணிட்டேன், நானே என்ன அருவருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி கண்களை மூடி ஹல்லேலூயா, சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு இயேசு தாங்குவார். சொல்லுங்க. அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரவஷே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன்
கொடுப்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. சொல்லுங்களேன், தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை, பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். விண்ணை விட்டு கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். என்னணும் அந்த சிந்தை வரணும். இதெல்லாம் குப்பை உலகம். ஷாபாக்காரா ஓரவா விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைத்தீ. தருகிறேன்,